ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் தான் பார்க்க போறோம். லைவ்ல பிக் பாஸ் வீடு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் விசஸ் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ரெண்டு பேருமே வந்து சம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்ல அவங்களோட பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் வந்து சபையில சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுப்பாங்க. அப்பதான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். சரி வாங்க வீடியோல போயிடலாம். இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கனி அவர்கள் தான் முதல்ல மெயினா ஸ்டார்ட் பண்றாங்க. அது வந்து நேத்தே இவங்க பிளான் போட்டாங்க. சாப்பாடு விஷயத்துல வந்து அந்த காய்கறி எல்லாம் பிக் பாஸ் அமைச்சிருந்தார்ல, அதை வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி மொத்தமா வந்து ஒரு குழம்பா வச்சிடணும். அதை வந்து நம்ம 3 நாள் இருக்கா, அந்த 3 நாள் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை வந்து சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் லக்ஸரி டீமுக்கு வந்து எதனா ஒன்று கொடுத்துட்றாங்கல்ல, இந்த சிக்கனு மட்டனு அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்று வரும். அவங்க எடுத்துட்டு வந்து இவங்க கையில கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்கிற காய்கறி அதெல்லாம் வச்சு அவங்க வந்து அதெல்லாம் ஒரு சமையல் செய்ய சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க நேற்று நைட்டே. அதை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து நம்ம சுபிக்ஷா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 5-6 ஆணி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த 5-6 ஆணி நேற்று போயிட்டு டைரக்டா அவங்க சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல வச்சிட்டாங்க. இங்கதான் பிரச்சனை மெயினாவே ஆரம்பிக்குது. அப்ப நம்ம எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாத்தையும் திரும்ப உள்ள வச்சிட்டாங்க, நாங்க இதுக்கப்புறம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாரு. அப்ப அப்படியே மொத்தமா வீடு பத்திக்கிச்சிங்க. சுபிக்ஷா கிட்ட ஏன் எல்லாத்தையும் திரும்ப உள்ள வச்சேன்னு கேட்கும்போது எஃப்ஜே தான் சொன்னாரு, நீங்க வந்து எல்லா காய்கறியும் போட்டு ஒரே சமையலா செஞ்சிட போறீங்க, அதனால வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு காய்கறியும் இருக்காது, ஆனியனு தக்காளி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கு தேவையானதை நான் எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு எங்களுக்குலாம் லக்ஸரி டீம்ல இருந்து ஒரு சிக்கன் வரும் இல்ல மட்டன் வரும், அதனால எங்களுக்கு அந்த டைம்ல வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால வந்து நான் எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எஃப்ஜே சொல்றாரு, ஆமா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே கனியாக்கா அங்க இருந்து, ஆமாங்க எல்லாத்தையும் போட்டு செஞ்சிருவோம், ஆனா நீங்க கேட்கறதுக்கு சிக்கனு மட்டன் எதனா வந்ததுன்னா அதை மிளகாத்தூள் போட்டு எதனா ஃப்ரை பண்ணி கொடுப்போம், இல்ல இங்க வச்சிருக்க குழம்புலயே வந்து அதை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து மாத்தி கொடுப்போம், அதனால வந்து நீங்க இந்த மாதிரி வந்து வெங்காயம் எல்லாத்துக்குமே உங்க ரூம்ல வச்சுக்கிது தப்பு, அதை எத்தனை நீங்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்த வியன்னா கிட்டயும் வந்து சுபிக்ஷா போய் பேசிட்டு வந்தாங்க. இல்ல இந்த மாதிரி அவங்க கேக்குறாங்க அப்படின்னு உடனே வியன்னா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்ம கிட்ட இருக்கட்டும், இது வந்து நம்ம டீமுக்கும் தேவைப்படலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து கானா வினோத் துணி துவச்சிட்டு வந்தாப்புல வியன்னா கிட்ட கேட்டிருக்காப்புல. வியன்னா வந்து அங்க நடந்த விஷயத்த சொன்னாங்க. அதாவது வியன்னா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து எல்லா காய்கறியும் போட்டு சமையல் செஞ்சிட போறாங்களாம், அதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கிராசரிஸும் கிடைக்காது, அதனால தான் நாங்க வந்து இதை வந்து எடுத்துட்டு வந்து உள்ள வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே கானா வினோத் எதையுமே காதலியே வாங்கிக்காம அங்க வந்து டைரக்டா வந்தாப்புல வந்து நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன மத்தியானம் அந்த ஆனியன் ஒண்ணு கட் பண்ணி சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி எல்லா ஆனியனும் உங்களுக்கே வந்து வச்சுக்க போறீங்களா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை விட்டாப்புல, எல்லா ஆனியனும் நீங்களே வச்சு சாப்பிட்டுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு. அது கேட்ட உடனே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து செம்ம காண்டாயிட்டாங்க. அவங்க சைட்ல ஒரு வேலிட் பாயிண்ட் ஒன்று எடுத்து வச்சாங்க. அது என்னன்னா, காலையில வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் கேட்டீங்க, அதாவது மேகி கேட்டீங்க, அதுக்கு வந்து ஆனியன் போட்டு தர சொன்னீங்க, தந்தோம். அதே மாதிரி வந்து ஒரு ஆனியன் அதுவும் ஒரு ஆளுக்கு. அதே மாதிரி வந்து திவாகரும் கேட்டாரு, திவாகரும் பண்ணி கொடுத்தோம். விஜய் பார்வதி கேட்டாங்க, அவங்களுக்கும் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி வந்து விஜய் பார்வதி வந்து ஒரு பொட்டேட்டோ ஃபுல்லா எடுத்து கொடுத்து ஒரு விஷயம் பண்ணி தர சொன்னாங்க, அதை நாங்க பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு பொட்டேட்டோவும் எடுத்து கொடுத்து வேற ஒரு டிஷ் பண்ண சொன்னாங்க, அதையும் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பொட்டேட்டோ ஒரு ஆனியனா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு மட்டும் மத்தியானம் சாப்பாடுக்கு இங்க இத்தனை பேர் இருக்கும், இத்தனை பேரும் ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டோம், அதுக்கு எங்களுக்கு சாப்பாடு பத்த மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு வேலிடான ரீசன். அதை வந்து இவர் வந்து இங்க குத்தி காமிற மாதிரி பேசினாரு வினோத் வந்து, அந்த ஒரு ஆணியன் எடுத்தீங்களா, அதே மாதிரி எல்லா ஆணியனும் நீங்களே எடுத்துக்கலான்னு பாத்தீங்கன்னு உடனே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் காண்டாயிட்டாங்க. அவங்க காண்டாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியாயமான விஷயம் தான். ஏன்னா அந்த ஒரு ஆணியனை கட் பண்ணி எல்லாரும் வச்சிருக்காங்க, ஏதோ சாம்பார் சாதம் செஞ்சிருக்காங்க போல, தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதனால அந்த ஆணியனை வந்து வச்சுன்னு சாப்பிட்டுருக்காங்க. அதை வந்து இவர் வந்து சொல்லி காமிச்சோன்னா அவங்க காண்டாயிட்டாங்க. அதாவது அவர் இன்னொரு வார்த்தை ஒன்று விட்டாரு, அதனாலதான் விக்கல்ஸ் விக்ரம்லாம் வந்து ரொம்ப எமோஷன் ஆயிட்டாரு. அதாவது இவங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க வந்து கொடுக்கறத வச்சுதான் இவங்க சமைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க கேளுங்க, உங்களுக்கு தேவைப்படும் போது கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு உடனே நான் அவங்க கிட்ட வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் சம காண்டாயிட்ட நேரத்துல அதுவும் இல்லாம எமோஷன் ஆயிட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாப்ல. அதாவது நீங்க தராது நான் எதுவும் சாப்பிடணும், பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்காரு, பிக் பாஸ் கொடுத்ததை இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சமமா தான் கொடுத்துருக்காரு, அதை சமமா நாங்க வந்து சாப்பிட வேண்டியதுன்னு. அது எதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு நீங்க கொடுத்து நான் ஏன் சாப்பிடணும், பிக் பாஸ் கொடுத்ததை நான் சாப்பிட்றேன், அது எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து கேட்டு எடுத்து சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து அங்க ஆரம்பிச்சு ஒரு பெரிய சண்டையா போச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வியன்னா வந்து பெட்ரூம்ல உட்காந்துருந்தாங்க. அப்ப இங்க இருந்து எஃப்ஜே வந்து, அங்க பாருங்க இவ்வளவு சண்டை நடக்குது, இந்த சண்டையெல்லாம் மூட்டி விட்டு அந்த பொண்ணு உள்ள உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு வழியில உட்காந்துருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. பட் ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா வியன்னா தான். வியன்னா வந்து கானா வினோத் கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆனா கானா வினோத் வந்து வெளியே வந்து அதை தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ண, தப்பா வந்து அந்த வார்த்தையை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவரை பத்தி தெரியும்ல, அவர் வந்து எதனா ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த விஷயத்தோட வேற ஒரு விஷயத்த வந்து மெர்ஜ் பண்ணி பேசுவாரு. அந்த மாதிரி இங்க பேசுவா பெரிய சண்டையாச்சு. இதனால அங்க இருந்து எழுந்த வந்த வியன்னா வந்து எஃப்ஜே கிட்ட கேக்குறாங்க, நான் உள்ள வந்து கால் மேல கால் போட்டு நீங்க பேசுறதா ரசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுற, நானே வழியில பத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.
அவர் வந்து என்னதான் வழி இருந்தாலும் சரிமா உங்ககிட்ட கேட்டு ஒருத்தர் வந்து வெளியே பேசுறாரு, அதனால வந்து நீ தான் வந்து இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டா நின்று நான் அந்த மாதிரிலாம் சொல்ல, நீ சொல்லன்றது ஓகே, நீ அந்த மாதிரிலாம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உனக்காக ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும்ல, நீ உள்ளே உட்காந்துதான் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு சண்டை போச்சுங்க. பட் ஆனா அதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கனி அவர்கள் தான். இவங்க சொல்றாங்க சாப்பாட்டுல விளையாடாதீங்க, எல்லாருக்கும் எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நீங்களும் ஒரு பிளான் பண்ணீங்க, யாரு கனிதான் மாஸ்டர் மைண்டு. அதை வந்து சபரிக்கிட்டையும் பேசினாங்க, நேத்து எஃப்ஜே கிட்ட எல்லார்கிட்டயுமே பேசிதான் வச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லா காய்கறியும் வந்து நம்ம சமைச்சு இது பண்ணி சாப்பிட்டு, அதாவது எல்லா காய்கறியும் சமைச்சு நம்ம வந்து வச்சுப்போம், இந்த 3 நாள் தானே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து இந்த காய்கறியை போட்டு அந்த குழம்பு வை, அந்த காய்கறியை போட்டு இந்த குழம்பு வை, நம்ம வந்து எல்லா வேலையும் வாங்கிட்டே இருப்பாங்க, அதனால வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா ஈக்குவலா செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அனி வந்து அவங்களோட கேம் பிளே ஒண்ணு பண்ணாங்க, அதே தான் வந்து இப்போ சுபிக்ஷாவும் பண்ணாங்க. இதனால யார் மேல யார தப்பு சொல்றதுனே புரிய மாட்டேங்குது. அவங்க சூப்பர் டீலக்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு, அதை வந்து அவங்க பண்ணாங்க, இவங்க வந்து இவங்களுக்கான பவரை பண்ணாங்க. இதுல வந்து இவங்கலாம் வந்து கேங் ஃபார்ம் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாங்க, அதுல வந்து மீதி இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. நம்ம விக்கல்ஸ் விக்ரம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் பேர்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. அது வந்து எந்த வகையில கரெக்டா வரும்னு தெரியல மக்களே. இதுதான் வந்து லைவ்ல வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிருந்தது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், அதாவது எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ், அதுக்கு மெயின் ரீசனு நம்ம அரோரா அவர்கள் தான். அரோராவுக்கு கோவம் வருமா, சிட்டிக்கு கோவம் வந்துச்சுன்ற மாதிரி தான் இருந்தது. அரோரா வந்து பொங்கி எழுந்து சில விஷயங்கள்லாம் வந்து ரம்யா ஜோ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தாங்க. நான் கூட இந்த ப்ரோமோல பார்த்துட்டு சொன்னேன்ல, ஆதிரை வந்து நாமினேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ தான் சொன்னாங்க, நான் நாளைக்கு போய் அவளை தான் நாமினேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அவளுக்கே வந்து அடுத்த நாள் வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் எதுக்கு ஃபேக் கேம் விளையாடுறீங்க, நடிக்காத அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இந்த எமோஷன்ஸ் எல்லாம் தாங்க முடியாத ரம்யா ஜோ என்ன பண்ணிட்டாங்க, கேமரா முன்னாடி போயிட்டு ஐயோ பிக் பாஸ் என்ன வீட்டுக்கு அமுச்சு விட்டுருங்க, நான் எப்பயே வீட்டுல விட்டு வெளியே போறேன் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பேசியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க போனாங்க. அதாவது நம்ம எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, கேமை வந்து கேமா விளையாடுங்க, அது எதுக்கு நீங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றீங்க, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கனி அவர்கள் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் மேல ஒரு கம்ப்ளைண்டா வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறது இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணாங்க. இது உண்மைதான், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுல இந்த வாட்டி கொடுத்ததுல வந்து ஆல்ரெடி சுபிக்ஷா, ரம்யா ஜோ, வியன்னா இவங்கலாம் வந்து ஒரு பிளான் பண்ணாங்க தான். ஏன்னா பிஜேபி அவருக்கு போயிடக்கூடாது, திவாகர் போயிடாது, இவங்கலாம் வந்து 2 நாள் தான் ஆகுது, 2 மணி நேரம் தான் ஆகுது, அதனால இவங்க எல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஓட் பேசஸ்ல போலாம், கை தூக்க சொல்லு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஜய் பார்வதி வந்து கிச்சன் டைமுக்கு போட கூடாது, நான் கிச்சன் டைமுக்கு போறேன், எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கை தூக்குங்க, நம்ம தான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேம் விளையாடுனீங்க. இதெல்லாம் வந்து அரோரா வந்து அங்க வந்து புட்டு வஸ்டாப்ல, அதனால வந்து இவங்களுக்கு காண்டாயிடுச்சு. ஒரு பக்கம் அரோரா வந்து கரெக்டா சொன்னா, ரம்யா வந்து நடிக்காத, நீ வந்து இங்க ஒண்ணு பேசுற அங்க ஒண்ணு பேசுற, அதே மாதிரி நீ என்னென்னலாம் பண்ண, ஆதிரியை வந்து நாமினேஷன் பண்ண போறேன்னு இன்னைக்கு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து ஆதிரியை நாமினேஷன் பண்றது இல்ல, ஆதிரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசுற, எதுக்கு இப்படி மாத்தி பேசுற இப்படிலாம் வந்து அவங்களோட பாயிண்ட சொன்ன உடனே நம்ம கண்ணிக்கிட்ட நம்ம ரம்யா ஜோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து வந்துடுறேன்க்கா இந்த வாரம், அதாவது சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து நான் வந்து இங்க வந்துட போறேன்க்கா, உங்க கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க வந்து பர்சனலா தான் சொல்லியிருந்தாங்க. அங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அரோரா சொல்றாங்க, நான் போறேன்னு சொல்லவே இல்லக்கா, ஃபர்ஸ்ட் ரம்யா ஜோ வந்து போறீங்களா, அதாவது சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து சாதா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து போறீங்களா நான் கேட்கும் போது, நான்லாம் போல, எனக்கு இந்த வாரம் வந்து இது வேணும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க போல. அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க ஒரு ரீசனும் சொன்னாங்க, இந்த 3 வாரம் நான் இங்க இருக்கணும், எனக்கு வந்து 3 லட்ச ரூபா கடன் இருக்கு போல, அந்த 3 லட்ச ரூபா கடன் அடையுது, நான் 3 வாரம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி கிட்ட வந்து காம்ப்ரமைஸ், அதாவது கனி வந்து நீ வரேன்னு சொன்னியா வரலன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க போல ரீசன்ஸ்லாம். அதனால அப்ப கூட நீ பண்ண தப்பு தான், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ற, இங்க ஒண்ணு சொல்ற, மாத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொன்னோன்னே, என்ன இந்த வீட்டுல யாரும் நம்பவே மாட்டீங்க, அப்ப நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன், நான் போறேன் இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸ் கிட்டே சொல்லிட்டாங்க, சார் என் வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிச்சிருங்க, நான் அந்த வீட்டுல இருக்க போறதுல இதுக்கப்புறமேட்டு என்ன விட்டுருங்க, யாரும் என்ன நம்ப மாட்டேறாங்க அப்படின்னாங்க. வீட்டுல வந்து நான் பாசத்துக்காக தான் வந்திருக்கேன், அம்மா அப்பா இந்த மாதிரி நிறைய சொந்தங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எஃப்ஜே சொல்றாப்ல, இந்த வீட்டுல வந்து யாரும் வந்து பாசத்துக்காக இந்த அம்மா அப்பா இந்த சென்டிமெண்ட்டுக்குலாம் வரலங்க, அவங்க கேம் விளையாட வந்திருக்காங்க, அதனால நீங்களும் உங்க கேம் விளையாடுங்கன்னு சொன்னோன்னே இன்னும் எமோஷனான ரம்யா ஜோ வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நிறைய விஷயம்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டு உள்ள வந்தோடனே மறுபடியும் நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து வெளியே வந்து உட்காந்துருக்கும் போது மறுபடியும் அங்க ரம்யா ஜோ வந்து நாமினேஷன் வந்து இந்த வாட்டி நான் ஆதிரிக்கு கொடுக்கவே கூடாது ஆரம்பிச்சோன்னே சுபிக்ஷா கோவம் வந்துச்சு. சுபிக்ஷா என்ன பண்ணாங்க, நாமினேஷன் பத்தி எல்லாம் பேசாத, நாமினேஷன் பத்தி இப்ப ஏன் பேசுற, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தாண்டி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ சொன்னோடனே அதை கூட பேசாதீங்க, லாஸ்டா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரம்யா ஜோ வந்து ஆதிரி மறுபடியும் கேட்பான் அப்படின்னு சொன்னால, அப்ப அவளுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டோடனே அவன் முதல்ல அடுத்த வாரம் இருக்காளான்னு பார்ப்போம், அப்புறமேட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபிக்ஷா அவர்கள் சொல்றாங்க. சுபிக்ஷா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சேஃப் கேம் தான், ஒரு இடத்துல சேஃப் கேம் ஆடுறாங்க. அதாவது இந்த டாஸ்க்ல பார்க்க முடிஞ்சது, எல்லா வாட்டியும் அவங்க போட்டோவை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போய் உள்ள வச்சாங்க.
அது வந்து அவங்களுக்கான கேம். ஓகே, உங்களுக்கு ஒரு பவர் இருக்கு, அந்த பவரை யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி நான் வந்து எல்லா இடத்துலயும் பவரை காட்டுறேன்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மொத்தமா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒதுங்கிறது, ஓரம் கட்டிடுறது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம சுபிக்ஷா அவர்களும் பண்றாங்க. சுபிக்ஷா என்ன பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷாவோட ஒரிஜினல் கேரக்டர் ஒன்னும் வெளியே வந்த மாதிரி தெரியல. கேட்டா விஜய் சேதுபதி சார் தான் சொன்னாரு, நீங்க வந்து ஹியூமனிட்டியோட விளையாடக்கூடாது, ஹியூமனிட்டி இல்லாம விளையாடணும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு பில்டப் ஒண்ணு கொடுக்குறீங்க. சாப்பாடு விஷயத்துல நீங்க பிளே பண்ணாலும் சரி, அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் பிளே பண்ணாலும் சரி, அது என்ன பொறுத்த வரைக்கும் தவறு தான். சாப்பாடுல பிளே பண்ணாம உங்களுக்கு இன்னும் நிறைய பவர் இருக்கு. சாப்பாடு, தூக்கம் இது மட்டும் பவர் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குற எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது இதுக்கப்புறமேட்டு தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த சண்டை நடந்ததுல ரம்யா ஜோ ஒரு பக்கம் நான் வீட்டு விட்டு வெளியே போறேன்னு சொன்னது, நம்ம எஃப்ஜே ஒரு பக்கம் வியன்னாவை வந்து உள்ளே உட்காந்து இவதான் வந்து எல்லாரையும் தூண்டி விடுறா அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறமேட்டு அரோரா ஒரு பக்கம் பொங்கி எழுந்தது, நம்ம கனி அவர்கள் வந்து இந்த சாப்பாடு விஷயத்துல ஒரு கேம் ஆடினது, நம்ம சுபிக்ஷா அவர்கள் வந்து ஆணையை எடுத்துட்டு போய் உள்ள வச்சது, நம்ம விக்கல் சீக்கிரம் வந்து அழுதது, இந்த மாதிரி உள்ள நிறைய விஷயம் போயிட்டு இருந்தது. அதனாலதான் சொன்னா பிக் பாஸ் வீடு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வர வாரங்கள்லாம் இன்னும் ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்க இந்த 3 பேர், ரம்யா ஜோ, சுபிக்ஷா, வியன்னா, நீங்களாம் அங்கேயே இருந்துற, வினோத் அவர்களும் சேர்த்துதான், நீங்களாம் அங்கேயே இருந்துட போறது இல்ல, நீங்களும் இந்த வீட்டுக்கு வரணும். அதாவது இவங்களுக்கு இந்த இடம் மட்டும் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. இதுதான் வந்து நம்ம அரோரா இன்னொரு விஷயமா சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்து பிளான் போட்டிருக்காங்க. அதாவது இந்த 3 பேரும் வந்து பிளான் போடுறாங்க, இங்க வரவங்களை வந்து ஒருத்தரையா வெளியே அனுப்பணும், அப்பதான் வந்து நம்ம இங்க ஸ்டே பண்ண முடியும்னு சொல்லிட்டு. யாரும் அந்த வீட்டுல இருந்துட முடியாதுமா. அதனால எல்லாரும் வந்து ஒரு நாள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அது இந்த வாட்டி எப்படி நீங்க தோத்துருவீங்க, 5 பேர் வந்து இந்த பக்கம் மாறுவீங்க. அப்ப அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சரி மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.